கொஞ்சம் ஃபன் இருக்கணும், கொஞ்சம் சாங் எமோஷன் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே கலந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படத்தோட தலைவர் வேற லெவல் டெவலப் ஆயிட்டாரு. வரலாம், வரது வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் அந்த அந்த அன்பு எல்லாத்தையும் பொறுத்து இருக்கே. எங்க லெஜெண்ட் எப்பவுமே வேற லெவல் தான். ஏன்னா அவர் பாசத்துலயும் சரி இதுலயும் சரி நல்ல மனுஷன் அவரு. இது நாங்க காசுக்காக நிஜமா சொல்ல கிடையாது, நாங்க அப்படியே மனசு வந்து சொல்றதான். நிஜமா வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. அந்த அப்பா புள்ள அது வேற லெவல். அது சென்டிமெண்டா இருக்கட்டும், லாஸ்ட்ல எண்டிங் பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட சேர்றது அது எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. நிஜமா படம் சூப்பரா இருந்துச்சு, பாக்குற மாதிரி இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. அப்பா பொண்ணுடைய பாண்டிங் நல்லா இருக்கு, ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து ஃபேமிலி ஜாயிண்ட் ஆகும்போது அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரும், அப்பாவுடைய ஃபீலிங் வரும். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஃபைட் அப்பாவுடைய பொண்ணுடைய பாண்டிங் இது நல்லா இருக்கு சார். அப்பா பொண்ணு எப்படி இருந்தா இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவா இதுவா இல்லை. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துல நல்லா தீர்த்திட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுல ஃபைட் சீன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க சார், நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. அதான் பாக்குறதுக்கு அந்த ஃபீலிங் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு, அப்பாவுடைய ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே தான் சார், நல்லா இருக்கு சார். லீடர் அதாவது லெஜெண்ட் அவர்களுடைய இரண்டாவது படம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. படம் வந்து சென்டிமெண்ட் வித் ஆக்ஷன். டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து வேற லெவல்ல அதுல பண்ணியிருக்கிறாங்க. நடிச்ச நடிகர்கள் எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரமாவே மாறி இருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, அதே மாதிரி லெஜெண்ட் சரவணன்ஸ்க்கு அந்த லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங்கு, ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கு, மிகப்பெரிய ஒரு படம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி டைரக்டர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். லெஜெண்டோட லீடர் வேற லெவல். நன்றி. ரொம்ப அல்டிமேட்டா அடிச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு சீன் முடியும் போது இன்னொரு சீன் வரும்போது அது நல்லா எடுத்து கொடுத்தாங்க. ஆக்டர் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஆக்ஷன் பயங்கரமா பண்ணிருக்காரு. லீடர் 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 லீடர். இப்போ லீடர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் இதுக்கு முன்னாடி வந்த அந்த லெஜெண்ட் அந்த படத்துல ஹீரோ எப்படி இருப்பாரு, நல்லா முழுன்னு ஒரு அந்த படம் அதுல ஒரு சாக்லேட் பாயா இருப்பாரு. இதுல வந்து அப்படியே ஆப்போசிட். சாக்லேட் பாயா இருந்தவரு ஒரு 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 அப்படியே ஒரு ரகுடு பாயா இருக்காரு. ஒரு சீனும் பார்க்கும்போது அது அந்த முடி நட்டுக்கிறது என்ன கூஸ்பம்ஸ், அந்த அந்த மயிரெல்லாம் நட்டுக்குது. அப்படி ஒரு கூஸ்பம்ஸான சீனு. ஒரு சீன்லயும் நம்ம வந்து ஒரு சீன்லயும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் இதுவா அப்படி நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு காட்சியை செதுக்கி வச்சிருக்காரு துரை செந்தில்குமார் அவர்கள். துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா லெஜெண்ட் அவர்களை, என் தலைவன் அவர்களை, லீடர் அவர்களை முன்னைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமும், அது ஷாமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாக இருந்தாலும் சரி, விடிவி கணேஷ், இப்படி அப்புறம் மீசே ராஜேந்திரன், இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே வித்தியாசமாக கொடுத்திருக்காரு துரை செந்தில்குமார் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கிற அந்த குழந்தை கதாபாத்திரம், அதை நான் பார்க்கும்போது என் தங்கச்சி ஞாபகம், என் அப்பா ஞாபகம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது என்ன அப்பா சீசனா என்னன்னு தெரியல. இப்ப வர படங்கள் எல்லாமே அப்பா சென்டிமெண்டாவே இருக்கு. லெஜெண்ட் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மொத்தத்தில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி.
2026ல இந்த படத்திற்கு அனைத்து ரசிகர்களுமே ஒரு சப்போர்ட் பண்ற படமா இருந்திருக்கு. லீடர் 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 வெற்றி பெறுவா லீடர் மாஸ்டர் அப்படி இல்ல. விஜய் சார் நடிச்ச அந்த லியோ படம் வேற, லீடர் நடிச்ச இந்த லெஜண்ட் அவர்கள் நடிச்ச லீடர் படம் இது வேற, அது வேற, இது வேற. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். விஜய் சார் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சினிமாவில் அந்த வெற்றிடம் இருந்தது, அந்த இடத்தை நிரப்புவது இப்ப லீடர் தான். லீடர் இந்த லெஜண்ட் அவர்கள் தான் அந்த இடத்தை நிரப்பி இருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் கேட்டீங்க? ஆமாங்க, உண்மையிலே சொல்றேன். இந்த அப்பா கதாபாத்திரத்திற்கு எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட் அவர்களை தவிர மற்ற எவங்க நடிச்சிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றியே இருக்க முடியாது. ஏன்னா மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அந்த நடிகராக தான் தெரிவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் அந்த அப்பா கேரக்டர், அந்த சக்திவேல், அந்த மாறன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் அந்த படம் ஃபுல்லா தெரிஞ்சுட்டே இருந்தது. அப்படி இந்த லீடர் கதாபாத்திரத்துக்கு லெஜண்ட் அவர்களை தவிர பாப்பா மாவன வேற எந்த கொம்பனும் நடிக்க முடியாது. அப்படி ஒரு கதாபாத்திரம். நன்றி. படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு படம். அதாவது ஒரு மாஸ் ஹீரோக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அருமையா பண்ணியிருக்காரு. நல்ல படம் உண்மையிலேயே. ஃபேமிலி போர்ஷனாக இருக்கட்டும், ஐ மீன் அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம் உண்மையிலேயே. கண்டிப்பாக அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரோட லெஜெண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு. அந்த மாஸ் ஹீரோலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே துரை செந்தில்குமாரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் இவர் நடிச்சு நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய டாப் ஹீரோ பண்ண வேண்டிய படம் இந்த படத்தை இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அற்புதமாக இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் கண் சிம்டாமல் பார்ப்பீங்க. ஜிப்ரான் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு வந்து தெரி படத்தை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே தெரி படத்தை விட நல்லா இருந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க உள்ள. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். ரெண்டு ஹாஃப்மே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு. நல்ல ஒரு மாசா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாருங்க நீங்க படம் சூப்பராக இருக்கு. முதல் படம் அவரோட ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் அப்படி கிடையாது. இது அப்படியே பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரியுது. சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல கண்டிப்பா அதுக்கான ஸ்கோப் இருக்கு உள்ள. உண்மையிலேயே பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையில நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஜிப்ரான் மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இவரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு.